ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் டார்கெட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து மானிஸ்ட்ரேஷன் ஆனவங்களுக்கு வந்திருக்கும். அது எதுக்குன்னா பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்து உங்களுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா காசு வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த வந்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தானாகவே வந்து 24% வந்து உங்களுடைய எந்த நாட்டிலேருந்து பார்த்தா கூட அந்த வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா காசு பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்படி நீங்கள் சப்மிட் பண்ணாமல் இன்னமும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மானிஸ்ட்ரேஷன் இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இருக்காது. அந்த 3 மட்டும்தான் இருக்கும். மானிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து ஆன் பண்ணுற இது வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஃபில் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்சன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கொண்டு வந்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து அப்ளை பண்ணுற ஒரு ஃபார்ம் வரும். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் சப்மிட் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் டு என்ஷூர் எனி அப்ளிகபிள் டேக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து இதெல்லாம் வந்து உங்களுடைய பேமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனு கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஆட் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம கொடுக்கணும் டீட்டெயில்ஸ் அப்படின்றத வரும். இதில் வந்து உங்களுடைய சேனலோடைய பாஸ்வேர்டு, உங்கள் சேனல் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உள்ளே போய்டும். உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா உங்களுடைய நேம்லேருந்து, உங்களுடைய அட்ரஸ்லேருந்து, உங்களுடைய பேன் கார்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் வந்து சப்மிட் ஆன மாதிரி காமிக்கும். இப்போ வந்து நான் வந்து உங்களுடைய நேம்லேயே வரும். நீங்கள் எந்த நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் வந்து அக்கௌண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய நேம் வரும். அதை நீங்கள் அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி அது என்னென்ன அப்படின்னு தான் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் இண்டிவிஜுவலாக நான் இண்டிவிஜுவலான்னு கேட்குது. இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்டோட சிட்டிசனா அப்படின்னு கேட்கும். நம்ம இல்லை, அதனால் நோன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா W8 பென்னு, W8 ECI அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் W8 பென் ஃபார்ம்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமோட டிபிஐன்னு இருக்கும். அது ஆப்ஷனல் தான், அது கொடுக்கணும் அவசியம் இல்லை. கண்ட்ரி இருக்கும். கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய கண்ட்ரி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்தியான்றதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அடுத்தது வந்து கீழே வந்து கொண்டு வந்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே வந்து ஃபாரின் டின்னு US டின்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு, இதில் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த நம்பர் ஒன்று தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து பேன் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக வந்து சப்மிட் கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும். இதில் வந்து கண்ட்ரி தானாகவே வந்து வந்திருக்கும். நீங்கள் அங்கேயே கண்ட்ரி கொடுத்தனால அங்கே தானாகவே வந்திருக்கும். அங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் லைன்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணி சிட்டிலேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து மெயிலிங் அட்ரஸ் சேமாக இருந்துச்சுன்னா அதையும் வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இல்லை சேஞ்ச் ஆகுதுன்னா கீழே திரும்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அடுத்த ஸ்டெப்பு போகும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி வந்து இது ஒரு டேக்ஸ் ட்ரீட்டி. நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே அவங்களுக்கு யூஎஸ்குள்ளே வந்து ஏதாவது ஒப்பந்தம் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இருக்குன்றதுனால கண்ட்ரி கிளைமிங் ட்ரீட்டி வித் த யூஸ் அப்படி எஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் வந்து தேவைன்னா அது வந்து ஐ பட்டன் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து போகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரி, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இருக்கும். அதையும் வந்து இந்தியான்னு கொடுத்துக்கோங்க. இந்தியான்னு கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்தீங்கன்னா
இந்த மாதிரி சர்வீசஸ் ஆட்சன்ஸு மோஷன் பிக்சர் அந்த மாதிரி மேலே இருக்க பாக்ஸையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 3 இது இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்லேயே அது ஒன்று தான் இருக்கும், அதையும் வந்து டிக் பண்ண எடுத்துக்கோங்க. இந்தாண்ட வித் ஹோல்டிங் ரேட்டு அதில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து 0% இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோனில் மொபைலில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அது வந்து ஃபுல்லாக வரும். இப்போ வந்து 0 டிகிரி ரெடியூஸ்டு ரேட் அப்படின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த 2க்குமே வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ரீசன் அப்படின்னு கொடுத்து உங்களோட படித்து பார்த்துட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து மோஷன் பிக்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதையும் வந்து டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி அதுலேயும் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிற இதுவே வந்து நீங்கள் இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் 12 அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்களா ஆர்டிக்கல்னு, அடுத்து இதுலேயும் 15% இதில் கொடுத்துருக்காங்க, 15% கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே சின்ன பாக்ஸ் இருக்குது, அதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதையும் வந்து டிக் பண்ணிவிட்டுங்க, பாக்ஸை டிக் பண்ணிட்டு அடுத்ததுலேயும் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்க ஒன்றே வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது இந்த குட்டி பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, அப்போ தான் வந்து டாக்குமெண்ட் ப்ரீவியூ வரும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க, நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து எதில் இருக்கோ அதை வந்து பார்த்துட்டு கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அதையும் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிறத வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்து வரும். அடுத்தது இங்கே ஒரு சர்டிஃபிகேட் வரும், அதில் வந்து உங்களுடைய லீகல் நேம் வந்து கேட்கும். உங்களுடைய நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள், கேப்ஸ்லேயோ ஸ்மால்லையோ உங்களுடைய இனிஷியல் போட்டு வந்து நீங்கள் வந்து நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் இருக்க அதாவது அக்கௌண்ட்டில் இருக்க நம்பர் நேம் தான் வந்து இதில் கொடுக்கணும். நேம் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா ஆர் யூ த பர்சன் லிசன் இன் த சிக்னேச்சர் செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் தானா அப்படின்றத வந்து பண்ணுறதுக்காக தான் இது. எஸ் ஆர் நோ அப்படி கொடுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய இது தானே அப்படின்றதுனால எஸ்னே கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்ததுக்கு வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அங்கே வந்து திரும்பவும் வந்து நெக்ஸ்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ஃபார்ம்டு இந்த யூஎஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன பண்ணுறீங்க எஸ்ன்னு கொடுங்க. ஆக்டிவிட்டி அண்டு சர்வீசஸ் அது வந்து எஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைமாக ரிசீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு இதில் தான் ரிசீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். அதே வந்து செகண்ட் இருக்கிறத கொடுத்துட்டு மற்ற கீழே இருக்க ஒரு பாக்ஸையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு மெயில் வரும். மெயிலில் பார்த்தீங்கன்னா கூகுள் பேமெண்ட்ஸ் யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் அப்ரூவ்டு அப்படின்னு ஒரு மெயில் வரும். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் கிளைம்டுன்னு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதோட வந்து உங்களுடைய இது வந்து அப்ரூவ் ஆகிடும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது ஃபில் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.